வணக்கம் மக்களே. ஒரு நாட்டுக்கோழி பிரியாணி பண்ண போகிறோம். அதை பற்றி இந்த காணொலியில் பார்க்குறோம். அதுக்கு நாட்டுக்கோழி 2 நாட்டுக்கோழி எடுத்துருக்கோம். அதை சுத்தம் பண்ணி முடியெல்லாம் பிடுங்கி எடுத்து வச்சுட்டோம். இப்போது நெருப்பில் வாட்ட போகிறோம். நல்லா சூடாகி மேலே இருக்க முடியெல்லாம் சுருங்குற அளவுக்கு வாட்டிக்கிட்டு இப்போது மஞ்சள் தேய்ச்சி கோழியை கழுவிட்டு கோழியை வெட்டி சுத்தம் பண்ண போகிறோம். கோழி நல்லா கழுவி எடுத்ததுக்கப்புறம் கோழியை வெட்டி இப்போ நம்ம எடுத்ததில் ஒரு கோழி முட்டை இடுற கோழி வயிற்றுக்குள்ளே இன்றைக்கி இட போகிற முட்டை அடுத்தடுத்து உருவாக போகிற முட்டைகள்லாம் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. முட்டை எல்லாத்தையும் வெளியே எடுத்துகிட்டு மற்ற குடல் மற்ற பகுதிகளெலாம் சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு கோழியை வெட்ட போகிறோம். அந்த ஓடோடு இருக்க முட்டை இன்றைக்கி போட வேண்டிய முட்டை, அடுத்தடுத்த நாட்கள் உருவாகக்கூடிய முட்டையெல்லாம் சின்னதாக இருக்குது. அதுதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போது கோழியை பிரியாணிக்கு தேவையான பெரிய பெரிய துண்டுகளாக நாட்டுக்கோழியை வெட்டிக்கிறோம். இப்போது நமக்கு கோழி கறியை வெட்டியாச்சு, மற்ற தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சுட்டோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சு 200 மில்லி அளவுள்ள எண்ணெயை ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு பொரிய விட்றோம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 800 கிராம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்குறோம். 800 கிராம் வெங்காயம், ஒரு 6 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம். 2 கிலோ அரிசியில் பிரியாணி பண்ணுறோம். 2 கிலோ அரிசிக்கு 800 கிராம் வெங்காயம் போட்டிருக்கோம். வெங்காயம் எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் 1/4 கிலோ அளவுள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் 2 கிலோ அரிசிக்கு 400 கிராம் தக்காளி எடுத்துருக்கோம். அதில் 2 தக்காளியை மட்டும் நறுக்கி சேர்த்துக்கிறோம். மீதியை மிக்சியில் அரைச்சி இதுக்கப்புறம் சேர்த்துக்கப்புறம் இப்போது பிரியாணி மசாலா 10 கிராம், மல்லித்தூள் 5 கிராம், மிளகாத்தூள் 5 கிராம் அளவு எடுத்து வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க நாட்டுக்கோழியை இது கூட சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா வதக்குறோம். இப்போது
ஒரு 100 கிராம் அளவுள்ள தயிர் மட்டும் சேர்த்துக்கிறோம். மல்லி புதினா கொஞ்சம் கொஞ்சம் வெட்டி வச்சு அதையும் சேர்த்து கறி கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். ஒரு எலுமிச்சம்பழம் சாறு புழிஞ்சு வச்சுருக்கோம், அதை கறி கூட இப்போ சேர்த்துக்கிறோம். இப்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி அரைச்சி வச்சுருக்க தக்காளி சாறை இது கூட சேர்த்து அதையும் நல்லா சேர்த்து வதக்கிறோம். கறி நல்லா வதங்கி எல்லாம் ஓரளவு வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். இப்போது 2 கிலோ அரிசி எடுத்திருக்கோம். அரிசியோட அளவுக்கு 2 மடங்கு அளவு நம்ம தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதிக்க விடுறோம். இப்போது தண்ணி நல்லா கொதித்து வந்திருக்கு. ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசி 2 கிலோ அரிசி ஊற வச்சுருக்கோம், அதை நல்லா அலசி இப்போது அந்த உலையில் போட்டுடுறோம். அரிசியை போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டு தட்டை போட்டு மூடி வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் மூடினதுக்கப்புறம் நல்லா அரிசி கொதித்து ஓரளவு தண்ணி சுண்டி வந்திருக்கும். அரிசி வேக வேக தண்ணி சுண்டி வரும். இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை அணைச்சிட்டு மேலே தம் போட போகிறோம் ஒரு தட்டை வச்சு. தம் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து மூடி எடுத்தால் ஒரு அற்புதமான நாட்டுக்கோழி பிரியாணி தயாராகிடுச்சு. மேலால் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிட்டோன்னா இன்னும் கூடுதல் வாசத்தோடு நல்லா சுவையோடு இருக்கும். இப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு தயாராக ஒரு அருமையான நாட்டுக்கோழி பிரியாணி தயாராகிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ஒரு அற்புதமான உணவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நன்றி மக்களே.